அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சஜித்தை நேசிக்கின்றேன், ரணிலை ஆதரிக்கின்றேன், இப்படி கூறுகின்றார் ராஜித. நிபந்தனை அடிப்படையில் சஜித்திற்கு ஆதரவு கொடுத்த பிரபா கணேசன். மிகிந்தலை மகாவிகாரையின் விகாராதிபதியும் சஜித்திற்கு ஆதரவு. கட்சியை கொடுத்து அரசியல் செய்ய மாட்டேன், ரணிலுக்கும் ஆதரவில்லை, பிரேமலால் ஜெயசேகர பதிலடி. பாதாள குழுக்களுக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிக துப்பாக்கி வழங்க நடவடிக்கை. கலைக்கப்படும் நாடாளுமன்றம், பரபரப்பாகும் தென்னிலங்கை. வெளியேறியவர்கள் தொடர்பில் கவலையில்லை, மொட்டு தரப்பு பகிரங்கம். தொடர்பான விரிவான செய்திகள். சஜித்தை நான் நேசிக்கின்றேன், ஆனால் சஜித்தை விட என் தாய் நாட்டையும் நேசிக்கின்றேன். எனது மகன் சத்ருவுக்கு தேசிய பட்டியல் தருவதாக கூறினார். நீங்கள் கேட்கும் எதையும் வழங்க தயார் எனவும் சஜித் என்னிடம் கூறினார். அந்த அளவு என் மீது அவர் அன்பு வைத்துள்ளார். நானும் அப்படித்தான். சஜித் உட்பட அவர் அணியில் உள்ளவர் எவர் என்னை விமர்சித்தாலும் சஜித்துக்கு எதிராக ஒரு வார்த்தையேனும் பயன்படுத்த மாட்டேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். அவரின் வெற்றிக்காக ஓயாது உழைப்பேன். செப்டம்பர் 21 அவரை ஜனாதிபதியாக்கிவிட்டேன். ஓய்வெடுக்க செல்வேன் என்றார். ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைமையிலான மனிதநேய மக்கள் கூட்டணிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் ஜனநாயக மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் பிரதி அமைச்சருமான பிரபா கணேசனும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். மனிதநேய மக்கள் கூட்டணியில் பதிவு செய்யப்பட்ட 3 கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் அங்கம் வகிக்கின்றன. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்விற்கு நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் வருகை தந்திருந்தனர். அரசியல் அமைப்பில் காணப்படும் 13வது திருத்தச் சட்டத்தை அவ்வாறே அமல்படுத்துதல், மலையக மக்களுக்கு 10 பஜ்ரல் காணியை பெற்றுக் கொடுத்தல், கொழும்பில் வாழும் தமிழர்களுக்கான வீட்டு உரிமை உறுதிப்படுத்தல், ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான உறுதியை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடைய தான் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்திருந்ததாக பிரபா கணேசன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு நிபந்தனைகளுடன் ஆதரவு வழங்குவதாக மிகுந்தலை மகாவிகாரையின் விகாராதிபதி கலாநிதி வலஹங்குனுவே தம்ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நான் எனது தீர்மானத்தை தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தீர்மானம் அவர் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என பல நிபந்தனைகளுடன் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அவரை செயல்பட வைப்போம் என தம்ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கட்சியை கொடுத்து அரசியல் செய்ய போவதில்லை. கட்சியின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச களமிறக்கப்பட்டுள்ளார். விலகிச் சென்றவர்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் என ராஜாங்க அமைச்சர் பிரேமலால் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் செல்லவும் இல்லை, கட்சியை விட்டு செல்லவும் இல்லை. பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் தான் தற்போதும் உள்ளது. எமது அரசாங்கத்தில் நான் இருக்கின்றேன். ராஜாங்க அமைச்சரான வகுப்பர தலைமையில் ரத்தினபுரி மாவட்ட தொகுதி அமைப்பாளர் கூட்டம் அண்மையில் இடம்பெற்றது. நான் அதில் கலந்து கொண்டேன். இதனைத் தொடர்ந்து நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக குறிப்பிடப்பட்டது. ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவதாக நான் குறிப்பிடவில்லை. பேச்சுவார்த்தைக்கு சென்றதை ஆதரவளிப்பதாக கருத முடியாது. கட்சியின் கொள்கைகளை காட்டிக் கொடுத்து அரசியல் செய்ய போவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேராவை வேட்பாளராக களமிறக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பக்கம் சென்றார்கள். கட்சியின் வேட்பாளராக நாமல் ராஜபக்ச களமிறக்கப்பட்டுள்ளார். ஆகவே விலகிச் சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம். நெருக்கடியான சூழ்நிலையின் போது விலகிச் செல்வது முறையற்றது என்பதை அரசியல்வாதிகள் விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றார்.
பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப்பொருள் வர்த்தகர்கள் நாட்டை அழிப்பதற்கு இடமளிக்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டில் இடம்பெறும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய புதிய சட்டங்களை அறிமுகம் செய்யப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண குற்ற செயல்களுக்கும் விசேட குற்ற செயல்களுக்கும் இடையில் இன்று வித்தியாசம் இல்லாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒன்றாக இணைந்திருக்கும் கும்பல்களை நாம் கடந்த காலங்களில் குற்றவாளிகள் குழுக்கள் என குறிப்பிட்டார். எனினும் இன்று அந்த குற்றவாளி கும்பல்களுக்கு இடையே மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் போதைப்பொருள் வர்த்தகத்திலும் இவ்வாறு குழு மோதல்கள் காணப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த குற்ற செயல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் எனவும் அதனை கட்டுப்படுத்த விசேட புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பிற்கு ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அந்த நிறுவனத்திற்கு விசேட அதிகாரங்களை வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி ரணில் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலதிக ஆயுதம் வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. நாடாளுமன்றில் அங்கம் வகிக்கும் 225 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இவ்வாறு ஆயுதம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உயிர் மற்றும் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ள இவ்வாறு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைத்துப்பாக்கிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிகமாக ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரிப்பீட்டர் ரக துப்பாக்கி வழங்கப்பட முடியும் என நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் பாதுகாப்பு அமைச்சிடம் அறிவித்துள்ளார். ரிப்பீட்டர் துப்பாக்கிகளை வழங்குமாறு 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே விண்ணப்பம் செய்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்டுள்ள சீன உற்பத்தியான கைத்துப்பாக்கிகள் பழையவை என கூறப்படுகின்றது. இவற்றில் சில தற்பொழுது இயங்கக்கூடிய நிலையில் இல்லை என பாதுகாப்பு அமைச்சு அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அமைய ரிப்பீட்டர் துப்பாக்கிகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் இந்த விடயத்தை கூறியுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றியீட்டுவார் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போதைய நாடாளுமன்றம் ஊழல் மோசடியாளர்கள் மற்றும் குற்றவாளிகளினால் நிரம்பியுள்ளது என அவர் காட்டியுள்ளார். மேலும் புதிய நாடாளுமன்றத்தை நியமிக்க மக்களுக்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எனும் அரசியல் கட்சி மேல் மட்டத்திலிருந்து செயல்படும் சில அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்டு செயல்படவில்லை என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சியின் சட்டத்தரணிகள் அமைப்புக்கான அலுவலகத்தை கட்சியின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்சவுடன் இணைந்து திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாகர காரியவசம் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் தொடர்பில் நாம் கவலை அடைய போவதில்லை. யார் எமது கட்சியிலிருந்து பிரிந்து சென்றாலும் எம்முடன் தொடர்ந்தும் இணைந்து அடிமட்டத்திலிருந்து செயல்படுபவர்கள் இன்றும் எம்முடனேயே இருக்கின்றார்கள். எமது நோக்கம் வெற்றி மாத்திரமே. அந்த வெற்றி என்னும் இலக்கை அடைவதற்கான நடவடிக்கைகளை நாம் ஒரு கட்சியாக இணைந்து முன்னெடுப்போம். எமது பலம் இருப்பது இலங்கை மக்களுடன், மாறாக கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தரப்பினருடன் அல்ல என்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.